அன்பிற்கினியவர்களே, மரணம், அல் மௌத், இந்த வார்த்தையே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. உலகத்திலே ஒரு பொருளுக்கு ஆதாரம் தேவையில்லை என்று சொன்னால், ஒன்று நிகழ்வதற்கு ஆதாரம் தேவையில்லை என்று சொன்னால் அது மரணத்திற்கு மட்டும்தான். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதற்கு கூட ஆதாரம் சொல்ல வேண்டும். அப்படித்தானே? ஆதாரம் கூறினால்தான் நம்புவார்கள், இல்லை என்றால் பலர் மறுத்து விடுவார்கள். ஆதாரம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நாத்திகர்கள், நாமும் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உலகத்திலே இந்த மரணத்திற்கு மட்டும்தான் யாரும் ஆதாரம் கேட்பதில்லை, நம்பிக்கொள்கிறார்கள். யாராக இருந்தாலும் சரி, அவர் எந்த மதத்தை, எந்த குலத்தை, எந்த நாட்டை, எந்த ஊரை, எந்த குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர் செல்வந்தராக, பணக்காரராக, படித்தவராக, படிக்காத பாமரராக, யாராக இருந்தாலும் சரி, இந்த மரணம் என்பது உண்மை என்பதை எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறார்கள், எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். நான் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன், இந்த உலகம் என்னை துரத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய முடிவு ஒரு நாளில் இருக்கிறது. அந்த நாள் எப்போது என்று யாருக்கும் தெரியாது, எந்த இடத்தில் வரும் என்பதும் யாருக்கும் தெரியாது என்ற ஒரு உண்மையை எல்லோரும் புரிந்தவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் இதிலே நமக்கு என்ன தனிப்பட்ட சிறப்பு என்று சொன்னால், முஸ்லிம்களாகிய நமக்கு இதிலே என்ன ஒரு படிப்பினை பாடம் என்று சொன்னால், அவர்களுடைய நம்பிக்கையில் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை கிடையாது, மரணத்திற்கு பிறகு ஒரு நிகழ்வு கிடையாது. வாழ்ந்தோம், பிறந்தோம், இறந்தோம், அதோடு முடிந்து விட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. ஆனால் முஸ்லிம்களின் நம்பிக்கை என்னவென்றால், இந்த மரணம் என்பது நம்முடைய வாழ்வின் ஒரு ஆரம்பம். நம்முடைய பொய்யான வாழ்க்கையை பற்றி சொல்லவில்லை. இப்போது இந்த உலகத்திலே வாழ்கிறோமே, இந்த போலியான, இந்த பொய்யான வாழ்க்கைகளை பற்றி நான் பேசவில்லை. உண்மையான வாழ்க்கையின் ஆரம்பம் மரணத்தில் இருந்து தொடங்குகிறது ஒரு முஸ்லிமுக்கு. அல்லாஹ் அதனால்தான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். உலகத்திலே பிறந்த எல்லா ஆத்மாக்களும், உலகத்திலே பிறந்த எல்லா நப்சுகளும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். வ இன்னமா துவஃபூன உஜூரக்கும் இலா யௌமில் கியாமா. இந்த உலகத்திலே அவர்கள் செய்த கூலிகளுக்கு உண்மையான கூலியை அல்லாஹ் நாளை மறுமையில் தான் கொடுப்பான் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, மரணம் என்பது நம்மை துரத்தி வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த மரணத்தை நோக்கிதான் நம்முடைய பாதையை நாம் நகர்த்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நிமிடங்கள் கழியும் பொழுதும், ஒவ்வொரு வருடங்கள் கழியும் பொழுதும் அந்த மரணம் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகிக்கும். அல்லாஹ் சொல்லுகிறார், மனிதனே, எந்த மரணத்தை பார்த்து நீ பயப்படுகிறாயோ அல்லது விரண்டு ஓடுகிறாயோ, அந்த மரணம் உன்னை சந்தித்தே ஆகும். எங்கிருந்தாலும் சரி, எந்த அறையில், எந்த ஊரில், எந்த காட்டில், எந்த குகையில் வசித்தாலும் சரி, மரணம் அப்பிக்கொள்ளும். ஐனமா தகூனு யுதுரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீ இரும்பு கோட்டையை, பலமான ஒரு கோட்டையை கட்டிக்கொண்டு உள்ளே வாழ்ந்தாலும் அங்கேயும் உன்னை மரணம் தொடர்ந்து விடும் என்பதை மறந்து விடாது. அல்லாஹ் சொல்லுகிறான், பாருங்கள். ஐனமா தகூனு, நீ எங்கே வாழ்ந்தாலும் சரி, எந்த இடத்தில் வசித்தாலும் சரி, எவ்வளவு இரும்பு சுவர்களுக்குள் நீ வாழ்ந்தாலும் சரி, காற்றே புகாத இடத்திலே நீ வாழ்ந்தாலும் சரி, அழைப்பவர் அழைக்கும் பொழுது நீ பதில் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை, இந்த ஒரு மறுப்பும் இல்லை. அன்பு சகோதரர்களே, அந்த மரணம் என்பது எனக்கும் உங்களுக்கும் நிச்சயம். நாம் பேசுவது யாருக்கும் மரணமாக போகிறார்கள் என்பதை பற்றி நாம் பேசவில்லை. நான் மரணமாகும் போது என்னுடைய நிலைமை என்ன, நீங்கள் மரணமாகும் போது உங்களுடைய நிலைமை என்ன? அந்த மரணத்திற்கு நாம் தயாராகிவிட்டோமா? அந்த மரணம் நம்மை அடைவதற்கு நாம் முழு முயற்சியோடு நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா என்பதை பற்றி தான் நாம் இங்கே பேசப் போகிறோம். அன்பு சகோதரர்களே, எப்போது ஒரு மனிதன் மரணம் அடைய போகிறான் என்று தெரிகிறதோ, எப்போது
ஒரு மனிதன் மரணம் அடைய போகிறான் என்று தெரிகிறதோ அப்போது அவனுக்கு இந்த உலக வாழ்க்கை கசந்து விடும். அவனுக்கு உலக வாழ்க்கை என்ன ஆகிவிடும்? சொல்லுங்கள். கசந்து விடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால்நடைகளுக்கு அந்த கால்நடைகள் எப்போது மரணமாக போகிறோம் என்பது தெரிந்துவிட்டால் நீங்கள் கால்நடைகளில் இருந்து கொழுத்த மாமிசங்களை உங்களால் சாப்பிட முடியாது. என்ன சொல்ல வருகிறார்கள்? அந்த கால்நடைகள் அந்த பயத்தால், அந்த உருக்கத்தால் உணவுகளை சாப்பிடாமல் உடம்பிலே கறி வைக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எல்லா கால்நடைகளும் உடைய நிலைமையும் இப்படித்தான். அதற்கு தெரியாது, பிறந்து விட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது, எப்போது இறக்கிறோம் என்றெல்லாம் அந்த கால்நடைகளுக்கு தெரியாத அன்பு சகோதரர்களே. ஆனால் இந்த மனிதன் அறிந்து வைத்திருக்கிறான், இந்த மனிதன் புரிந்து வைத்திருக்கிறான் மரணம் என்பது நம்மை அடைய போகிறது என்று. ஆனால் மறதியிலே இருக்கிறான். இதில் இருக்கிறான், மறதியிலே இருக்கிறான். நினைத்து பாருங்கள், இன்று என் வாழ்க்கையில் கடைசி நாள் என்று முடிவு செய்து விட்டார்கள் மருத்துவர்களோ அல்லது என்னுடைய நிலைமையோ முடிவு செய்யப்படுகிறது. என்னுடைய பார்வை எப்படி இருக்கும், என்னுடைய பேச்சு எப்படி இருக்கும், என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், நான் சாப்பிடும் உணவு எப்படி இருக்கும், யோசித்து பார்க்கிறோமா? அந்த கடைசி நாள் முடிவு செய்யப்பட்டு விட்டால் என்னுடைய வாழ்க்கை எந்த தரத்திலே இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை எதன்படி மாறும் என்பதை யோசித்து பாருங்கள். எதை நோக்கி செல்ல போகிறோம் என்று தெரிந்து அந்த ரப்புக்காக, அந்த ரப்புடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக நாம் மாறிவிடுவோமா மாட்டோமா? ஆனால் அந்த நினைவு இல்லாத காரணத்தால், அந்த மரணத்தின் மறதியின் காரணத்தால் மனிதன் பாவங்கள் செய்வதில் அலட்சியம் காட்டுகிறான். பாவங்கள் செய்வதில் அலட்சியம் காட்டவில்லை, மனிதன் பாவங்களை செய்வதிலே முயல்கிறான். அதற்காக முழு முயற்சியோடு ஈடுபடுகிறான். ஏன்? அவன் மரணத்தை நினைவு கூறவில்லை. தன்னுடைய வாழ்நாள் தொடரும் என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். இன்னும் அவகாசம் இருக்கிறது, இன்னும் அவகாசம் இருக்கிறது, இன்னும் நாட்கள் இருக்கிறது என்று அந்த மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். அப்படி அல்ல அன்பு சகோதரர்களே, அப்படி அல்ல. வமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதன் வமா தத்ரி நஃப்சுன் பிஐயி அர்தின் தமூத். அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆனிலே? சூரத்துல் லுக்மானிலே என்ன சொல்கிறான்? உலகத்திலே பிறந்த யாருக்கும் தெரியாது 5 கல்விகளை விசேஷமாக அல்லாஹ் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான். அதிலே 2 கல்விகள் என்ன தெரியுமா? வமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா. நாளை அந்த ஆத்மா என்ன செய்யும், என்ன சம்பாதிக்கும் என்பதை யாருக்கும் தெரியாது. சொல்லலாம், நம்ம இன்னைக்கு இதை செய்யலாம், நாளைக்கு இதை செய்யலாம்னு சொல்லி உறுதி இருக்கிறதா? செய்ய முடியுமா? இல்லை என்பு சகோதரர்கள். அதுபோல வமா தத்ரி நஃப்சுன் பிஐயி அர்தின் தமூத். எந்த ஒரு ஆத்மாவிற்கும் தெரியாது அந்த ஆத்மா எந்த இடத்திலே மரணமடையும் என்பதும். விபத்திலே மரணமடையலாம், நடுரோட்டிலே மரணமடையலாம். எப்போதும் நான் உதாரணத்தை சொல்லுவதுண்டு. நீங்கள் கழிவறைக்குள் சென்று அந்த கழிவறையை பூட்டி திறக்க முடியுமா என்று சொல்ல முடியாது. உலக வாழ்க்கை எப்படி? கழிவறைக்கு சென்று அந்த கழிவறையின் கதவுகளை பூட்டி அந்த கழிவறையின் கதவுகளை என்னால் திறக்க முடியும் என்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்? எத்தனையோ உயிர்கள் அந்த கழிவறையிலே சென்றிருக்கிறது, எத்தனையோ உயிர்கள் அந்த கதவை கூட திறக்க முடியாத நிலையில் இறந்திருக்கிறது. அல்லாஹ் அப்படி வைத்திருக்கிறான் உலகத்தின் நியதியை. எந்த நபிக்கும் அல்லாஹ் அந்த அறிவை கொடுக்கவில்லை, எந்த நேசருக்கும் அல்லாஹ் அந்த அறிவை கொடுக்கவில்லை அவர் எந்த இடத்தில் மரணம் அடைவார் என்று. எப்படிப்பட்ட தாக்கம் பாருங்கள் என்பது சகோதரர்களே. நம்முடைய புரிதல், அந்த புரிதலின் தன்மை குறைவின் காரணத்தால் அதை பற்றிய கவலை இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் ஹபீபே முஸ்தபா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஞ்சினார்கள், பயப்பட்டார்கள். யா அல்லாஹ், என்னுடைய மரணத்தின் முடிவை, நான் மரணமாகும் பொழுது என்னுடைய மரணத்தை நல்ல மரணமாக ஆக்கி தருவாயாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். யா அல்லாஹ், விழுந்து சாவதை விட்டும், மூழ்கி சாவதை விட்டும், இடிந்து சாவதை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. இப்படி பிரார்த்தனை செய்தார்கள். யா அல்லாஹ், விழுந்து சாவதை விட்டும், இடிந்து சாவதை விட்டும், மூழ்கி சாவதை விட்டும், எரிந்து சாவதை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். நமக்கு அதை பற்றிய கவலை எல்லாம் இல்லை. எங்கே மரணமடைய போகிறோம் என்று தெரியாது. வெளியூருக்கு சென்றிருப்போம், திருப்பி வர முடியுமா? உறுதி கொடுக்க முடியுமா? ஒரு பஸ்ஸிலே ஏறி இருப்போம், அந்த பஸ் அந்த இடத்தை அடைந்திருக்குமா? அடையும் என்று உறுதியாக சொல்ல முடியுமா? இல்லை அன்பு சகோதரர்களே. பல ஆண்டுகளாக வெளிநாடுகளில் இருந்து தங்களுடைய ஊரை சந்திக்க வருவதற்காக நிம்மதி பெருமூச்சோடு அந்த பிளைட்டிலே ஏறுவார்கள், முடிந்துவிடும். அல்லாஹ் அப்படித்தான் உலக வாழ்க்கையின் நேதிகளை வைத்திருக்கிறான். அன்பிற்கிடையவர்களே, அந்த மரணத்தின் நிலைமை, அந்த மரணத்தின் காட்சிகள் கண்களுக்கு முன்னால் என்னுடைய உடம்பை கொண்டு வந்து பார்க்கிறேன், உங்களுடைய உடம்பை கொண்டு வந்து பாருங்கள். அல்லாஹ் மலக்குகளுக்கு கட்டளையிடுவான். மலக்குல் மௌத், மலக்குல் மௌத், அவருக்கு பேர் என்ன? மலக்குல் மௌத், மௌத்துடைய மலக். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், மலக்குகள் எல்லாம், அல்லாஹ் படைத்த எல்லா மலக்குகளும் ஒரு மலக்கை பார்த்து பயப்படுவார்கள் என்றால் அந்த மலக்குல் மௌத்தை பார்த்துதான். அவ்வளவு கோரமான வடிவத்திலே. நல்லவர்களுடைய மலக்கை பற்றி நான் பேசவில்லை, முதலிலே பாவிகளுடைய மலக்கிற்கு வருவோம். மிகவும் கோரமான ஒரு வடிவத்திலே, பல கண்களை பல உருவங்களை கொண்ட ஒரே உருவத்திலே அவருடைய கால் இந்த பூமியிலே இருந்தால் அவருடைய வானம், அவருடைய தலை அந்த வானத்தின் முகடை தொட்டு கொண்டிருக்கும். அவ்வளவு உயரமான ஒரு மனிதர், ஒரு உயிர் ஒரு உடம்பில் இருந்து பிரியப்படும் பொழுது அதை எடுப்பதற்காக வருகிறார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காட்சியை குர்ஆனிலே அப்படியே படம் பிடித்து சொல்லுகிறார். அந்த மலக்கு வருவார், அந்த மலக்கு வந்து கூறுவார், ரூஹே, உயிரே, உன்னுடைய தவணை முடிந்து விட்டது. என்ன வார்த்தை? உன்னுடைய இந்த உலகத்திலே நீ வாழப்போகும் நேரம் முடிந்து விட்டது, நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது, வந்துவிடு. அவ்வளவுதான். அழைப்பவர் அழைத்தால் அதற்கு பதில் கொடுப்பதை தவிர வேறு வழிகள் அங்கே கிடையாது. அதற்கு தான் அரபியிலே சக்கரத்துல் மௌத் என்று சொல்லுவார்கள். அந்த நிலைமைக்கு என்ன சொல்லுவார்கள்? சக்கரத்துல் மௌத், சக்கராத்துல் மௌத் என்று சொல்லுவோம். சக்கராத் என்றால் பன்மை, சக்கரத்துல் மௌத், மௌத்துடைய மயக்கத்தின் நிலைமை. அன்பு சகோதரர்களே, அந்த நிலைமையிலே ஒரு பாவியான, ஒரு பாவத்திலே மூழ்கி இருந்த அல்லது குஃபிரிலே காஃபிராக வாழ்ந்த உயிருடைய நிலைமை என்பதை அல்லாஹ், உயிருடைய நிலைமை என்ன என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். ஹத்தா இதா ஜாஹதஹுமுல் மௌத் கால ரப்பிர்ஜிஊன். இந்த வார்த்தையை அந்த மலக்கு கூறிய மாத்திரத்திலேயே அந்த உயிர் அல்லாஹ்விடத்திலே சொல்லும். அந்த மலக்கிடத்திலே சொல்லுவார்கள், ரப்பி இர்ஜிஊன், என்னை உலகத்திலே திருப்பி அனுப்பி விடுங்கள், உலகத்திலே திருப்பி விடுங்கள். லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்த் சொல்வார்கள். உலகத்திலே நாங்கள் விட்டு வந்த எல்லா அமல்களையும் செய்து